அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த அழகான இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற அதற்கு ஏற்பாடு செய்கின்ற இந்த நாளில் இன்றைய நாள் இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுப்பதற்காக நற்கருணை ஆண்டவருக்கு நாங்கள் விழா எடுத்து இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி தியானித்து எங்களோட வாழ்க்கையில நற்கருணை ஆண்டவர் அவரோடு கூட நாங்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நற்கருணை ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். என்பதர்களே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த இந்த செய்தி பகுதி கவனிச்சிங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய 2 சீடர்கள், இந்த 2 சீடர்கள் யார் அப்படின்னு சொன்னா விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒருத்தருடைய பெயர் எங்களுக்கு தெரியும், கிளியோப்பா என்று சொல்லுகின்ற ஒருவர். அவர் ஆண்டவருடைய ஒரு முக்கியமான சீடர் கிடையாது. பேதுரு, யோவான், இப்படி முக்கியமான சீடர்கள் இருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த கிளியோப்பா என்று சொல்லுகின்றவர் ஆண்டவரை பின்பற்றிய ஒரு சாதாரண ஒரு மனிதர். எங்களுக்கு தெரியும், யோவான் நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம் கிளியோப்பாவின் மனைவி மரியாள் என்று சொல்லுகிற அந்த மனைவி ஆண்டவருடைய அந்த சிலுவை அழிகிற தாய் மரியாளோடு நின்றாள் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இவர் விவிலிய ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு குடும்பம். கவனிச்சு கொள்ளுங்க, கிளியோப்பாவும் கிளியோப்பாவின் மனைவியும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தொடங்கியவர்கள், பெரும் எதிர்பார்ப்போடு தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்க. ஆனா ஒரு வாரத்திலேயே எல்லாம் முடிஞ்சிருது. பெரிய எதிர்பார்ப்போடு 6 வாரம் ஒரு ஜெருசலேமில் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவர் செய்த புதுமைகளை பார்த்து எங்களுக்கான ஒரு மெஸ்ஸியாவை கண்டுகொண்டு பெரும் வாரமாக எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற இந்த ஒரு தம்பதி, ஒரு குடும்பம். ஆனா என்ன நடக்குது? அவங்க ஜெருசலேமில் வந்த உடனே தலைமை குருவும் ஆட்சியாளர்களும் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொடூரமா சித்திரவதை, சாதாரண ஒரு கொலை அல்ல, ஆண்டவர் இயேசுவை வதைத்து கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து, மிக மிக கொடூரமான முறையில் அவரை வதைத்து இந்த சிலுவையில் அரைஞ்சு அவங்களோட கண்ணுக்கு முன்னாடியே அவரை கொண்டு எல்லாவற்றையும் கதையை முடிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை மாதிரி தான். பெரும் எதிர்பார்ப்போடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சில காரியங்களை செய்வோம். திருமணம் முடிக்கும் போதும் அப்படித்தான். யாருமே திருமணம் முடிக்கும் போது பிரிஞ்சிடுவோம் அல்லது பிரச்சனையாகும், பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி கொண்டு திருமணம் முடிக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புகளோட தான் நாங்கள் எங்களோட கனவுகளோட தான் எங்களோட காரியங்களை நாங்கள் செய்வோம். எங்களோட வாழ்க்கை அப்படித்தான். ஒரு கடையை ஆரம்பிக்கிறது, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு வெளிநாட்டு பயணம், ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்படித்தான். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிளியோப்பா தம்பதியை போலதான், இந்த குடும்பத்தை போலதான் ஒரு வாரத்திலே எல்லாமே முடிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, துடிச்சு இந்த மாதிரி ஒரு கொடூரமான முறையில இவங்க நம்பின இந்த ஆண்டவர் இயேசுவை கொண்டுறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? ஜெருசலேமில் இருந்து ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் உயிர்த்துட்டார் அப்படின்னு சீடர்களுக்கு தோன்றி இருக்கிறார் அப்படி என்று கதைகள். இது பொய்யா இருக்கும், இது உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது வரைக்கும் யாரும் அப்படி உயிர்த்தது இல்லை. அவங்க யாருக்குமே தெரியாது இவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லி. இந்த வல்லமையான கடவுளுடைய பிரசன்னம் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிற இந்த சீனாய் மலையை அதிரச் செய்த கடவுளுடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்ம மத்தியில மனிதராக வந்திருக்கிறவர் இவர் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா கொண்டிருக்க மாட்டாங்க. தங்க கூட சேர்ந்து பழகிற, தங்களோட இருந்து சாப்பிட்டு தங்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இருந்தவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைச்சாங்க ஒரு நல்ல ஒரு மெஸ்ஸியாவை கொண்டுட்டாங்க,
நாங்கள் இனி என்ன செய்யறது ஜெருசலேமில் என்று சொல்லி அவங்களோட பழைய வாழ்க்கையே அவங்க மறுபடியும் நடந்து போறாங்க. ஒரு 11 கிலோமீட்டர் மாலை நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து போறாங்க. உங்களோட வாழ்க்கையிலேயே சில இடங்கள்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி அந்த மாதிரி நடந்து போயிருப்பீங்க. பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னா அவ்வளவு ஏமாற்றங்களும், சில வேளைகள்ல பேசினா சண்டை, யார் பிழை பிடிக்கிறன்னு சொல்லி தெரியாது, யார் செய்த தவறோ தெரியல, சில வேளைகளை பிழையான கணிப்பீடுகள், பிழைய ஆரம்பிச்ச பிசினஸ், அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை நாம நழுவ விட்டுட்டோமே, அல்லது ஏனென்று கூட எங்களுக்கு தெரியாம மனமுடைஞ்சு போய் நடந்து போற ஒரு சாதாரண மனிதர்கள். நான் நினைக்கிறேன் நம்மள பலர் இந்த கிளியோப்பா தம்பதியை போலதான், இந்த கணவன் மனைவி மாதிரி எம்மாவூசை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வழியில யோசிச்சு பாருங்க, கவலையோட பேசிட்டு போறாங்க. இவ்வளவு பெரிய ஆரவாரத்தோட நாங்க வந்தோம். என்னடா ஆண்டவர் இயேசுவில் அற்புதங்கள் செஞ்சுட்டு இருந்தார், ஆனா எல்லாமே முடிஞ்சது, இனி என்ன செய்யறது என்று அவங்க போயிட்டு இருக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு நடந்து தொடங்குறார். இதில் அழகான விஷயம் என்னன்னு சொன்னா, பேதுரு ஆண்டவருடைய முக்கியமான சீடர்களுக்கு தோன்றி அவர்களை உறுதிப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு கணக்கை எடுக்காத ஒரு சாதாரண ஒரு தம்பதி, ஒரு சாதாரணவர்கள் உடைந்து போன நேரத்திலேயும் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து போகிறார். அப்படிங்கிற போது எவ்வளவு தூரம் நம்மையில் அக்கறையாக இருக்கிறார் அப்படின்றத எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கையே அப்படித்தான். எல்லாம் முடிஞ்சது, இனி என்ன பார்த்து என்ன செய்யறது தெரியாம இருக்கிற நேரங்கள்ல அற்புதமான முறையில கடவுளுடைய இந்த காலடிகள் எங்களோட கூட பயணம் வர்றது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் எதிர்பாராதவர்கள் எங்களுக்கு உதவி செய்வாங்க. எதிர்பாராத நேரங்கள்ல மனிதர்கள் எங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சுட்டு போவாங்க. திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அது கடவுளுடைய பிரசனம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் பார்க்கிறோம், இந்த கதை நாங்கள் வாசிச்சிருப்போம். ஒரு முறையும் எங்களுக்கு தெரியும். பேசிட்டு போகும்போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்துறார். இந்த மாதிரியாக மெஸ்ஸியா பாடுபடணும் என்று சொல்லி இறைவாக்கினர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே நீங்க இதை பற்றி புதினப்படாதீங்க, இப்படியாக நடக்க வேண்டி இருந்தது. இறைவாக்கினர்கள் இசையா இறைவாக்கினர் 4 பாடல்கள் இதை பற்றி துன்புறும் ஊழியர் பெரிய வெள்ளிக்கிழமை 1வது வாசகத்துக்கு பிறகு நாங்கள் பாடுவோம். இந்த மாதிரியாக கொடூரமான முறையில் கொல்லப்படவும், ரத்தம் சிந்தோம். ஏனென்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சூழ்ச்சி எங்களுக்கு தெரியும். கடவுளுடைய அருள் நிலையை நாங்கள் இழந்துட்டோம். சாத்தானுடைய சோதனையில நாங்கள் அருள் நிலையை இழந்துட்டோம். சாத்தான் எதற்கு வர்றான்னு சொன்ன அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் எங்களுக்காக அற்புதமான திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் சாத்தான் வருவது 3 காரியங்களுக்காக. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம் 3 காரியத்துக்கு. முதலாவது அவர் வருவது திருடுவது. கவனமாக கவனிச்சுக்கோங்க. எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொன்னா அதை கவனமாக பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும். அழகான குடும்ப வாழ்க்கை, அழகான ஆரோக்கியம், செல்வம், பிள்ளைகள், கணவன் மனைவி, ஒரு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை, உங்களோட வியாபாரம், ஆரோக்கியம் இருக்குண்டா அதை டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது கணக்கு எடுக்கிறது. அது அப்படியே அவங்க இருப்பாங்க. மனைவி அவங்க இருப்பாங்க, கணவர் இருப்பாரு, பிள்ளைகள் அப்படியே வளருவாங்க. அப்படி இல்லை. ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகுதான் அதனுடைய அருமை எங்களுக்கு தெரியும். 2-3 நாளைக்கு முதல் ஒரு மட்டக்களப்பில் நடந்த ஒரு துக்கமான ஒரு சம்பவம் ஒன்று. கணவன் மனைவி அவங்க திருமணம் நிறைய நாளைக்கு தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல வைஃப், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இந்து, அவங்க மோட்டார் பைக் ஆக்சிடென்ட் ஒன் த ஸ்பாட்ல அந்த 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 பெண் இறந்துட்டாங்க. அவங்க பிரெக்னன்ட், 3 மாசம் பிரெக்னன்ட். அவர் கணவர் கால் பண்ணி அவர் கதறி அழுகிறாரு. ஏன் என்ன நடந்துச்சு? எங்களுக்கு விடைகள் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்ல விடைகள் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா ஒரு சில வேளைகள்ல அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதங்கள் திருடப்படும் போது அது இல்லாம போன பிறகுதான் நாங்க இருந்து யோசிப்பாவே அது போயிடுச்சு, அவங்க போயிட்டாங்களே.
அவங்க கூட இருக்கிறவர்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு பிள்ளைகள் சில வேளையில் குழப்படியா இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற பேரண்ட்ஸ் அம்மா அப்பாட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அருமை தெரியும். சில வேளையில கல்யாணமே முடிக்காம தனியே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களோட கணவன் மனைவியினுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கு. சில வேளைகளை உடல் ஆரோக்கியம் இன்றைக்கு நல்லா இருக்கு, ஆனா அதை பற்றி கணக்கெடுக்காம நாம போயிட்டே இருக்கிறோம். அந்த உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு திருடப்படும் பொழுது எங்களுக்கு அந்த அருமை தெரியும். அவை தீயவன் வருவது என்பது சகோதரச முதலாவது திருடுவதற்கு, இரண்டாவது அந்த நற்செய்தியில பார்த்தவர் சொன்னா அடுத்தது அவன் வருவது கொல்லுவதற்கு. இதெல்லாம் சாத்தான வேலை, கொல்லுவதற்கு. மூன்றாவது அவன் அழிப்பதற்கு, டிஸ்ட்ராய் பண்ணுவது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் வந்தது என்னுடைய அல்லாத பிள்ளைகள் வாழ்வு பெறுவதற்காக, நிறைவான வாழ்வு பெறுவதற்காக. அதுக்காக தான் அவர் அந்த ரத்தம் அவர் சிந்த வேண்டி இருந்தது. அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கடைசியா சிலுவையில, இந்த உலகத்துல அவர் கடைசியா சிலுவையில இருந்து ஒரு வார்த்தையை சொல்றார், எல்லாம் நிறைவேறிற்று அப்படி என்று சொல்லி. இட் இஸ் finished அப்படி என்று சொல்லுவாங்க. எல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா நாங்க நினைப்போம், ஓகே என்ன நிறைவேறிச்சு எங்களுக்கு தெரியாது. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த காலத்துல அடிமை வியாபாரம் நடக்கிற நேரத்துல ஒரு சில பணம், ஒரு சில பேருக்கு இது ரொம்ப அந்த காலத்துல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, பணம் கொடுத்த எஜமான் என்ன செய்வாருன்னா, அவங்க வீட்டை போய் அவங்க வீட்டில் இருக்க எல்லா சொத்துக்களையும் எடுத்துக் கொள்வார். இன்னும் அந்த பணம் போவாது, எல்லா வட்டிக்கு மேல வட்டி எடுத்து 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 ஒரு பெரிய ஒரு தொகை கடன் பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அடிமையாக்கிடுவாங்க. அடிமையாக்கி அவங்கள கூட்டி கொண்டு போயிடுவாங்க, அவங்கள அப்படியே ஓட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படின்னு சொன்னா அவங்கள கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து வளர்க்கறதுக்கு இல்ல, அவங்கள அபியூஸ் பண்ணிடுவாங்க, அடிமைகள் ஆக்கிடுவாங்க. இவரை மட்டும் விட்டுருவாங்க வெளியில. இவர் போய் எங்கேயாவது தேடி, எங்கேயாவது உழைச்சு, யாருடைய கையை காலையாவது பிடிச்சு அந்த காசை கொண்டு திரும்பி கொடுக்கணும். அந்த காலத்துல நடந்துச்சு. அப்படி நிறைய பேருக்கு நடக்காது. இவர் தூரத்துல இருந்து பார்க்கலாம் முடியும். பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, மனைவி எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறன்னு சொல்லி அந்த அடிமை தனத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை எப்படி விடுவிக்கிறது தெரியாம இருக்கிற அந்த சூழ்நிலையில அவங்களோட வாழ்க்கை அப்படியே முடியும். இது அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி யாராவது ஒருவர் கவனிச்சு கொள்ளுங்க, யாராவது ஒருவருக்கு எப்படியாவது அந்த பணத்தை திரட்டி கொண்டு அந்த எஜமான்கிட்ட கொடுக்கும் போது அந்த பத்திரத்துல ஒரு வார்த்தை எழுதுவாங்க. டெட்டலஸ்டை அப்படின்னு சொல்லி கிரேக்கத்துல ஒரு வார்த்தை எழுதுவாங்க. ஆண்டவர் இயேசு சிலுவையில இருந்து கடைசியா சொன்ன அந்த வார்த்தை டெட்டலஸ்டை. அதனுடைய அர்த்தம் கணக்கு தீர்த்தாகி விட்டது. இட் இஸ் finished. இந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வேளையில் எங்களுக்கு தெரியாது, சரியான டிரான்ஸ்லேஷன் வரதில்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு எந்த கணக்கு அன்றைக்கு சாப கணக்கு, பாவ கணக்கு, இந்த சாத்தான் இந்த சோதனைகளை எல்லாத்தையும் துளைச்சி போய் மனிதர்கள் கடவுளுடைய அருள் நிலையை இழந்து, கடவுள் படைக்கும் போது எங்களுக்காக நல்ல திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் வச்சு அவருடைய உருவில, அவரை போல அவருடைய, நாங்க படைக்கப்பட்டவங்க, நாங்க கடவுள் இல்லை, ஆனால் படைக்கப்பட்ட எங்களை ஒவ்வொருவருக்காகவும் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் எங்களை அந்த மாதிரியாக படைத்தார். ஆனா அந்த சூழ்ச்சியில நாங்க இழந்துட்டோம் அந்த ஆசீர்வாதம். அதற்காக தான் கடவுளுடைய மகன் இறங்கி வர வேண்டி இருந்தது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இதெல்லாம் வழங்கப்படுத்தி அப்படியே போகும்போது அவங்க போய் சேர வேண்டிய வீடு வருது. அவங்க வீடு, அந்த வீட்டை பார்க்கும்போது இந்த கிளியோப்பா தம்பதியர் பார்க்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல ஒரு காரியம் செய்கிறாங்க. இவர் யார் என்று இவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே மாலை நேரம் ஆயிடுச்சு, பொழுது சாய்ந்து விட்டது. இதனுடைய அர்த்தம் எங்களோட வாழ்க்கை முழுதும் இருட்டுல இருக்கு, எங்கேயுமே ஒரு வெளிச்சம் இல்லை, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் தான் சுத்தி வர சூழ்ந்து இருக்கு, எங்கேயுமே ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லை, எப்படி நாங்க முன்னுக்கு போறோம் எங்களுக்கு தெரியல.
ஆனா உங்களோட பேசும்போது அதை சொல்லி நான் சொல்லுவாங்க, உங்களோட பேசும்போது எங்களோட உள்ளம் பற்றி எரியுது, நாங்க தொலைச்சது ஏதோ எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆகவே அவங்க சொல்ற செய்யற காரியம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களோடு வந்து தங்குங்க, எங்களோடு வந்து இன்றைக்கு தங்குங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு அவங்கள வீட்டுக்குள்ள போறாரு. நான் நினைக்கிறேன் வந்து இன்றைக்கு நாங்க எல்லாருமே இந்த மாலை நேரத்தில் இவங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த செபத்தை சொல்லணும். எங்களோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிலைகளில் ஆசீர்வாதங்களை தொலைச்சவர்களாக, கனவுகளை தொலைச்சவர்களாக, சில வழியில் ஆசீர்வாதங்களை தொலைச்சவர்களாக, எப்படி முன்னுக்கு போறோம்னு தெரியாம இருட்டில் சுத்திக்கிட்டே இருப்போம். முன்னுக்கு காலம் எடுத்து வைக்கவே பயமா இருக்கு. முன்னுக்கு பள்ளம் இருக்கா, பாம்பு இருக்கா, இருட்டில் நடக்கிறது லேசு இல்லை. விசுவாசம் இல்லாம இன்றைக்கு நிறைய பேர் நாங்க இருப்போம். விசுவாசம் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கும் போது நான் கண்டிருக்க பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாங்கள் கேட்கிறது எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தா முன்னுக்கு போறது ரொம்ப ஈஸி. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயான்னு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு முன்னால போகலாம். ஆனால் நாங்கள் கேட்கிற எங்களுடைய விண்ணப்பங்கள் நடக்காமல் காலம் தாழ்த்தி போகும்போது எத்தனையோ நாளாக நாங்கள் மண்டாடுறோம், ஆனால் அது நடக்குதில்லையே. ஆண்டவரே நீ இறங்கி இருக்கிறீர், ஆண்டவரே நீ இறங்கி இருக்கிறீர், உண்மையா இருக்கிறீரா? உங்களோட வர்றதுல எனக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அல்லது வேற எங்கேயாவது போகலாமா? இந்த விசுவாசத்தை விட்டு நான் வந்து வேற எங்கேயாவது போயிடலாமா? அல்லது உண்மை பின்பற்றதால எனக்கு கிடைக்கிறது எல்லாமே ஏச்சும் பேச்சும் அவமானமா இருக்கு. வீட்டுல கூட பேசுறாங்களே, கோயிலுன்னு போறீங்க, ஒண்ணு நடக்குது இல்லையே, இதுல போய் பிரயோசனம் இல்லையே என்று சொல்லி விசுவாசத்துல தளம்பல்கள் ஏற்படும் பொழுது அந்த சகோதர சகோதரிகளை அதில் இறுக்கமாக பிடிச்சு கொள்வது லேசில்லை. இந்த தம்பதியரை போல, இந்த கிளியோப்பா தம்பதியரை போல நாங்க எல்லாருமே இந்த மாலை வேளையில் ஆண்டவர் இருக்குமா பிடிச்சு கொண்டு சொல்லணும், ஆண்டவரே சுத்தி வர இருள் சூழ்ந்திருக்கு, எங்களோட வாழ்க்கை ஃபுல்லா மாலை நேரமாகி இருட்டு அப்படியே மங்கி இருக்கு, எங்களோடு வந்து தங்குங்க ஆண்டவரே. என்னுடைய கடன் சுமைகள் இன்றைக்கு சில வேளையில ஏராளமா இருக்கு. கடனை வாங்கினதால நான் கேட்கிற அவமான பேச்சுக்கள், கௌரவம் இல்லாத பேச்சுக்களை கேட்க முடியாம இருக்கு. எடுக்கிற தொழில் முயற்சிகள் சரி வருதில்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கோபமும் அதுக்கு மாறி மாறி ஏச்சிகளும் பேச்சுக்களும், வீட்டுக்கு போக விருப்பம் இல்லாம இருக்கு, வீட்டுல இருள் சூழ்ந்து இருக்கு, பிள்ளைகளை நினைச்சா கவலையா இருக்கு, பயமா இருக்கு. இன்றைக்கு டீனேஜ் வயசுல பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோருக்கு பெரிய ஒரு பயத்தோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது, அவங்களோட போக்கு எப்படி இருக்குன்னு எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியதில்லை. சில வயதான பெற்றோர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி இருள் சூழ்ந்த நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த கிளியோப்பா தம்பதியை போல ஆண்டவரே எங்களோடு வந்து தங்குங்க ஆண்டவரே, மாலை நேரமாகி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். என்பாதவர்களே, ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியம் செய்கிறார். அவர்களோடு சென்று தங்குறாரு. நற்செய்தியில விவிலியத்துல 2வது திருப்பலி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. என்ன செய்கிறாரு? அந்த பெரிய வியாழன் என்று அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம் என்று சொன்ன மாதிரி அந்த வேளையில் அவர் அப்பத்தை எடுத்து அவர் உடைச்சி அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுடைய கண்கள் திறக்க அவர்கள் கண்டுகொள்கிறார்கள், நம்மோட இருக்கிறவர் அந்த வல்லமையான ஆண்டவர். ஷிக்கைனான்னு சொல்லுகிற அந்த கடவுளுடைய மகிமையின் பிரசன்னம் எங்க வீட்டுல தங்கி இருக்கு. எங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகம் பிரசன்னம் எங்களை நிரப்பி இருக்கு என்றதை அவங்க கண்டுகொள்றாங்க. அந்த வேளையில் ஆண்டவர் மறைந்து போகிறார். ஏனென்று சொன்னால், என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் நற்கருணையில வந்துருச்சு, இந்த அப்பத்துல வந்துருச்சு. அதுதான் யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுவாரு. யோவான் நற்செய்தியில இதை சொல்லி நான் முடிக்கிற பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர், என்னுடைய சதையை நீங்கள் உண்ணணும், என்னுடைய ரத்தத்தை நீங்க குடிக்கணும் அப்படின்னும் போது அவரை பின்பற்றின நிறைய பேருக்கு அவரை விட்டுட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பேச்சு வந்து டூ மச். எப்படி வந்து ஒரு மனுஷன் இது வந்து நரமாமிசம் சாப்பிடுற ஒரு பேச்சு இது, அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. அதை நற்செய்தி பகுதி முடியும் பொழுது அப்படித்தான் இவர் பேசுற பேச்சு. ஓகே, இவர் சொல்ற அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் சரி, புதுமை செய்கிறது சரி, மன்னாவை பொழி செய்த மாதிரி எங்களுக்கு வயிறார 5000 பேருக்கு உணவு கொடுக்கிறது எல்லாம் சரி.
ஆனா இப்ப பேசுற பேச்சு எல்லை மீறி போச்சு. என்ன எல்லை மீறி போச்சு? என்னுடைய உடலை நீங்க, என்னுடைய சதைன்னு சொல்றாரு, உடல் குறியீட்டுல சொல்லல, சாக்ஸ் அப்படின்னு, என்னுடைய சதையை நீங்க சாப்பிடும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, சீடர்கள் அவர் கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, இது எல்லை மீறி போகுது நீர் பேசுற பேச்சு. அப்ப நம்ம கிறிஸ்தவர், கத்தோலிக்கர் இல்லாத கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, திருப்பலியில ஆண்டவர் அடையாளமா தான் இருக்கிறார் அப்படின்னு, அடையாளமா தான் இருக்கிறார், உண்மையாக இல்லை அப்படின்னுவாங்க. அடையாளமா இருந்திருந்தா அந்த நேரமே ஆண்டவர் திருத்தி இருப்பாரு. என்ன சொன்னா, பெருந்திரளான மக்கள் ஆண்டவரை விட்டு போறாங்க, அந்த நேரம் ஆண்டவர் சொல்லி இருப்பார், இல்லையில வாங்க வாங்க, நான் அடையாளமா சொன்னேன், என்னுடைய உடலை நீங்க என்னோட இணைந்திருங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, ஆண்டவர் 6 தடவை மறுபடியும் சொல்லுவாரு, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால், முதல்ல சொல்ல தொடங்கி சொல்வார் 6 முறை, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய உடலை, என்னுடைய சதையை உண்ண வேண்டும், என்னுடைய ரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். எல்லை மீறி போறவங்க அவங்க போனாலும் ஆண்டவர், அதான் உண்மை. நிறைய பேர் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. சீடர் 12 பேர், கொஞ்சம் பேர் மட்டும் நிற்கிறாங்க. அவங்க பக்கம் திரும்பி கேட்பார் ஆண்டவர், நீங்களும் போய்விட நினைக்கிறீங்களா? அந்த வேளையில பேதுரு சொல்வார், ஆண்டவரை தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ சொல்வார், ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்றவர் நீர் அல்லவா? அவ அன்பான சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் உண்மையானது. இது உண்மையானதா இல்லையான்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு. 2000 வருஷ காலத்துல நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. குருமாருக்கும் வந்திருக்கு, ஃபாதர்மார் பூச வைக்கும் போதும் அந்த சந்தேகம் வந்திருக்கு. அந்த வேளையில் ஆண்டவர் இது உண்மையான சதை என்று காட்டுறதுக்கு அது அற்புதங்கள் நடந்திருக்கு. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இத்தாலியில நடந்திருக்கு, பிரேசில நடந்திருக்கு. ஒரு ஃபாதர் இந்த மாதிரி சந்தேகமா இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது அவருக்கு மனக்குழப்பம், நிறைய குழப்பம், இது உண்மையா, அடையாளத்துல மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே கடவுளுடைய இது உடல், ஆண்டவருடைய உடலா அப்படின்னு சந்தேகப்படும் போது என்ன நடக்குது? அது உண்மையான ஒரு சதையா மாறி ரத்தம் சொட்ட தொடங்குது. எல்லாமே அது என்னன்னு சொல்லாம அதை ரிசர்ச் பண்ண அனுப்புறாங்க. அது சொல்றாங்க, இதயத்தினுடைய ஒரு துண்டு. எல்லா பரீட்சையிலையும், எல்லா இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்த இடத்துல எல்லாத்துலையுமே அந்தவர்களை அவன் கண்டுகொண்டது என்னன்னு சொன்னா, ஒரே விதமான இதயத்தினுடைய ஒரு துண்டு. அந்த இதயத்துல வெள்ளை அணுக்கள், இந்த சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், அது ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கு சொன்னா, இதயம் ஒரு மனுஷனை சித்திரவதைக்குள்ளாக்கும் போது இந்த மாதிரி இதயத்துல வெள்ளை அணுக்கள் அதிகமாக வந்திருக்கும். அவங்க யாருக்கு தெரியாது, இந்த மனுஷனுடைய ஒரு இதயத்தின் துண்டு, இவர் கொல்லப்படும் போது இந்த இதயத்துல நிறைய வெள்ளை அணுக்கள் வந்திருக்குன்னு சொன்னா இவரை சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாக அவருடைய பிரசன்னம், வலிமையான பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நற்கருணை உண்மை கதையை நான் உங்களோடு சொல்லிட்டு நான் தமிழ்ல முடிக்கிற சிங்களத்துல நான் சில வார்த்தைகளை சொல்லணும். இது எங்க நடந்தது அப்படின்னு சொன்னால், லுக்சன்பர்க் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கும் பெல்ஜியம் சொல்ற அந்த பார்டர்ல ஒரு சின்ன குட்டி நாடு ஒன்று இருக்கு. லுக்சன்பர்க் அப்படின்னு ஃபேமஸ் இல்லை, ஆனா அப்படி ஒரு நாடு ஒன்று இருக்கு. அந்த நாட்டில் ஒரு வயசான ஒரு பாட்டி, ஒரு ஏழ்மையில வாழ்ற ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் அவங்க ஊர்ல அவங்க ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு அந்த சின்ன சின்ன ஊர்கள் தான் வெளிநாட்டில் போனவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஊர்ல எல்லாமே இருக்கு. ஒருத்தர் தான் இறைச்சி கடை வச்சிருப்பாரு, ஒருத்தர் தான் பாபர் இருப்பாரு. அப்படித்தான் அந்த நாடுகள் இருக்கு, சின்ன சின்ன கிராமம். அப்ப அந்த ஊர்ல ஒரு இறைச்சி கடை. அந்த இறைச்சி கடைக்கு இந்த பாட்டி நிறைய நாள் அவங்க இறைச்சி சாப்பிடல. அவங்க சொல்லுவாங்க அந்த கடைக்காரரை பார்த்து, எனக்கு இன்னைக்கு சமைக்கிறது கொஞ்சம் இறைச்சி தாங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, என்னிட்ட பணம் இல்லை, கொடுக்கறது காசு இல்லை, ஆனா நீ கொஞ்சம் ஒரு துண்டு தானே, சின்ன துண்டு ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்லுவாரு, சரி நீங்க பணம் இல்லை, நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க.
அப்ப இந்த பாட்டி சொல்லுவாங்க, இந்த ஆட்சி சொல்லுவாங்க, நான் இப்ப பூசைக்கு போயிட்டு இருக்கிறேன், கோயில்ல பூசை இருக்கு, பூசைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்காக பூசை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இவங்க சொல்லுவாங்க, சரி நீங்க போய் பூசை ஒப்பு கொடுத்து வரும்போது வாங்க, நான் உங்களுக்கு இறைச்சி தரேன். இதெல்லாம் அவரோட பேசிக்கிற அந்த ஊர்லயே இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட், ஒரு நண்பரை இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி அந்த ஆட்சி அப்படி போறாங்க. பூசையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் கடைக்கு வராங்க. இதெல்லாம் இருக்கு, இந்த புதுமைகள் எல்லாம் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவங்க பாட்டியை கண்டோன்னா வந்துட்டீங்களா, பூசைக்கு போனீங்களா, பூசை ஒப்பு கொடுத்தீங்களா, ஒப்பு கொடுத்தேன். அப்போ இவர் இன்னொரு சின்ன விளையாட்டு, ஒரு ஜோக்கா ஒரு சின்ன விளையாட்டு அவர் செய்கிறேன்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்காக நான் பூசை ஒப்பு கொடுத்தேன் பேப்பர்ல எழுதுறாரு. எழுதிட்டு தராசை தூக்கிட்டு இந்த பேப்பரை தராசுல வச்சுட்டு இந்த வெயிட்டுக்கு இந்த பாரத்துக்கு சமமா இறைச்சியை போடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் முள்ளு துண்டு அப்படி எடுத்து இந்த துண்டை போட்டு தூக்குவார். இப்ப வளமையா பேப்பர் பாரவில்லை, அது மேலதான் இருக்கணும், இது கீழே இருக்கணும். ஆனா என்ன, இந்த பேப்பர் கீழே இருக்கு, இந்த இறைச்சி தொட்டு மேலே இருக்கு. நான் சொல்ற புரியுதானே? அப்ப இவருக்கு என்னடா புதுமையா இருக்கு அப்படின்னு இந்த தராசுல ஏதாவது பிழை எதுவும் இருக்கோ, என்ன திரும்ப ஏதாவது நொக்கு ஏதாவது கிளிக் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாரு. ஒன்றும் இல்லை. மறுபடியும் என்ன கொஞ்சம் இறைச்சியை போட்டுட்டு இப்ப திருப்பி தூக்கி பார்த்தாலும் உங்களுக்கு பூசை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எழுதின பேப்பர் கீழே அப்படியே இருக்கு, இந்த துண்டு மட்டும் மேலே இருக்கு. ஏன்னா இங்க வெயிட் கூட அப்படியே இருக்கு. இப்போ இது என்னடா அப்படின்ட்டு இந்த பேப்பர் எடுத்து ஜால வச்சுட்டு நார்மலாக அவர் போடுற வெயிட்டை போட்டுட்டு இருந்து பார்த்தா அது நார்மலாக இருக்கு. இவருக்கு புரிய ஆரம்பிக்குது, ஆஹா இந்த விளையாட்டு விளைச்சிருச்சு, இதுல வேறு ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ட்டு இவர் என்ன செய்யறாரு, இந்த பேப்பரை மறுபடியும் இந்த பேப்பரை வச்சுட்டு அவர் நிறைய இருந்துச்சு, எவ்வளவு தராசுல போடலுமோ அவளத்தை போட்டு தூக்கி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கு. இது அசையதே இல்லை. அப்ப இவர் சொல்றாரு, அம்மா நான் பிள்ளையான விஷயத்துல நான் விளையாடிட்டேன், உங்களுக்கு எப்ப எல்லாம் இறைச்சி வேணுமோ அப்ப எல்லாம் நீங்க இந்த கடைக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டிய இறைச்சியை நான் ஃப்ரீயா உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. இதோட கதை முடியல. இப்ப இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருடைய ஃப்ரெண்ட் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தவருக்கு அவர் பெரிய ஒரு மாற்றம். பூசையில இவ்வளவு வல்லமை இருக்கா? திருப்பலியில ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான பிரசன்னம், அவருடைய உண்மையான சமூகத்தை நாங்க அனுபவிக்கிறோம், அவ்வளவு வல்லமையான ஒரு விஷயமானது. அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் பூசையை போக தொடங்குறாரு. அது மட்டுமில்லை, அவர் 2 சின்ன பையங்கள் தோல்ட போய்ஸ் மாதிரி அளவில் அவங்களே பூசையை கூட்டிகிட்டே போக தொடங்குறாரு. தினமும் ஒவ்வொரு நாளும் பூசையை போக தொடங்குறாரு. அந்த கதை எப்படின்னு சொன்னா முடியுது, உண்மையா நடந்தது. கடைசியில் அந்த 2 மகன்மாரும் ஃபாதர் ஆகிறாங்க. செமினரில் போயிட்டு அவங்க குருப்பட்டம் எடுக்கிறாங்க. இப்ப குருப்பட்ட அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் அந்த அப்பா 2 பேருடைய கை, அவங்க அப்பாவோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. நற்கருணையில அவருடைய வாழ்க்கை வேற விதத்தில் அவருடைய ஆசீர்வாதங்கள் பெற ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சு. 2 மகன்மாரும் இந்த அபிஷேகம் எல்லாம் பெற்று ஆர்டினேஷன் போய் பார்த்துருந்தீங்கன்னா, பிரதர் ஆர்டினேஷன் தான் பார்க்கலாம் போயிட்டு, அப்படி எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பெற்ற பிறகு 2 மகன்மாருடைய கையை பிடிச்சு அப்பா சொல்லுவார், ஒரு காரியம் நீங்க செய்யணும் மகனே. என்னது? ஒரு நாள் கூட தவறாமல் நீங்க பூசை ஒப்பு கொடுக்கணும். என்னோட சொன்னது திருப்பலியில நடக்கிற விஷயம் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித மட்டத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாத விடயங்கள். கண்களுக்கு தெரியாத இந்த வேளையில திருப்பலி நாங்க ஒப்பு கொடுக்கும் போது ஒப்பு கொடுக்கிற குருவாலை அல்ல, ஆண்டவர் இயேசுவே அந்த இடத்துல இந்த பலியை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த வேளையில திருச்சபை செபங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, திருச்சபை முழு திருச்சபை ஒன்றாக கிடையாது. முழு திருச்சபையில நாங்க கண்ணு காண்றவங்க மட்டும்தான், அப்படி இல்லை. இது ஒரு டைமென்ஷன் தான். விண்ணகத்தில் இருக்கிற ஒரு திருச்சபை இருக்கு. புனிதர்கள், தாய்மரியால், தூதர்கள் என்னதான் திருச்சபை நடுவில் இடம்பெடுவாங்க, இந்த சைட்ல இடம்பெடுவாங்க. அவங்களுக்கு திருப்பலி வழியில ஒன்றாக கூடுவாங்க. தாய்மரியால் முன்னாடி புனிதர்களோடு சேர்ந்து அந்தோனியார் நம்ம கணிப்பார். அதை விட உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களும் அங்க வருவாங்க. ஒவ்வொரு திருப்பலி வேளையில பல ஆன்மாக்கள் விடுதலை அடைகின்றன. இது எல்லாம் என்னென்று சொன்னா டெட்டலஸ்டாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சிலுவையில் அந்த சொன்ன அந்த கடைசி வார்த்தை, ஆண்டவருடைய அருளும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு தருணம் என்பது சகோதர சகோதரிகளே. இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல.
உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடைந்த நிலைகள், நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகள், இது ஒரு வெறும் சடங்கு இல்லை. வெறும் சடங்கா நாங்க பார்த்துட்டு போகலாம், அப்படி அல்ல. உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் இதில் வரும்போது வருகிறோமே இல்லை, இந்த வேளையில் இந்த மாதிரியான அற்புதமான ஆசீர்வாதங்கள் நடக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்லக்கூடிய வேற லெவல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற தருணம் இன்றைக்கு இவ்வளவு அழகான பாருங்க. இந்த இடம் எனக்கு ஒரு கொழும்புல ஒரு பெரிய பங்குல ஏதாவது சொன்னேன், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்குல இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் அவ்வளவு தூரம் அழகா. நீங்க எவ்வளவு ஏற்பாடுகள் நேற்று அந்தோனியாரை திருச்சுவம் எடுத்துட்டு போய் ஒரு சிறிய ஒரு பங்காக நீங்க நம்ம ஆகாமலே ஒரு பெரிய பங்கை விட பெரிய விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நாளைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் செய்ய இருக்கீங்க. எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் இறுக்கமா, அந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்க இன்றைக்கு இங்க வந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கு பல பேர் நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. அது விசுவாசம் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் மீது அந்தோனியார் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு வந்திருக்க மாட்டீங்க. இந்த விசுவாசத்தை இறுக்கமாக நாங்கள் ஆழமாக இறுக்கமாக பிடிச்சுக்கொள்ளோம். பிரேமவந்தினி महिलांनी मनगोडन देवल किंवा देवले लग्गलाड तकरी तेरुम ඇති මේ සන්ධ්‍යා මෙහි අපි සමරනවා, අපි මෙනෙහි කරනවා, අපි ඇත්තටම සෙලිබ්‍රේට් කරනවා ස්වාමීන් වහන්සේගේ උත්තාන වූ ස්වාමීන් වහන්සේගේ අපිත් එක්ක උන්වහන්සේ ඉන්නවා කියලා කියන ඒ ඇත්ත තමයි අපි මේ මොහොතේ අපි සියලු දෙනාම එකතු වෙලා අපි සෙලිබ්‍රේට් කරනවා. අපි හැමෝම එකතු වෙලා අපි එකතුලා ඉන්නේ අපේ මැද ඉන්නවා ජීවමාන ස්වාමීන් වහන්සේ. මේ ජේසුස් වහන්සේගේ කතාන්තරය සේරම උන්වහන්සේගේ මරණයත් එක්ක ඉවර වෙලා තිබ්බනම් උන්වහන්සේ මේ ලෝකයේ ඒ වගේ හොඳ කට්ටිය ගොඩක් අය ඉපදිලා හොඳ විදිහට ජීවත් වෙලා මැරිලා ගිහිලා ඕනතරම් ඉන්නවා. නමුත් අපි විශ්වාස කරන මේ ජීවමාන ස්වාමීන් වහන්සේ, උත්තාන වූ ස්වාමීන් වහන්සේ අප සමග අපත් එක්ක උන්වහන්සේ නිතරම ඉන්නවා. Thank you. අපිත් එක්ක නිතරම ඉන්න මේ ජීවමාන ස්වාමීන් වහන්සේව අපි අදහන්න ඕනේ. ඉස්සල්ලාම උන්වහන්සේ අල්ලගෙන අපේ ජීවිතේ ගමන අපි ඉස්සරහට යන්න ඕනේ. ඒක තමයි අපි මෙනෙහි කරන්නේ. ඒ වගේ අත්දැකීම තමයි අපි දැන් කියවපු මේ සුවිශේෂ පාඩේ දුනිය අපි දැක්කා. මේ සේරම ඉවරයි කියලා දැන් ආය අපිත් එහෙම තමයි ඔක්කොම බලාපොරොත්තු ඔක්කොම හීනේ ඔක්කොම නැති වෙලා ඔක්කොම ඉවරයි කියලා ගිය මේ ශ්‍රාවකයෝ දෙන්නේ මේ බයිබලයේ ඉගෙන ගත්ත කට්ටිය කියනවා මේක එක පවුලේ මේ හස්බන්ඩ් ඇන්ඩ් වයිෆ් කියලා කියනවා. ස්වාමි පුරුෂ භාර්යාව මේ ක්ලියෝපා කියලා කියන ඒ පවුල අය කියලා. ක්ලියෝපා කියලා නම සඳහන් වෙලා තියෙනවා. ක්ලියෝපාගේ භාර්යාව ස්වාමීන් වහන්සේ පුරුෂයා නගානකොට මරියතුමිත් එක්ක හිටියා කියලා ජෝවන් සුවිශේෂ අපි දකිනවා. එතකොට ඒගොල්ලෝ කියනවා ඒක හයිපොතෙසිස් තමයි. ඒගොල්ලෝ ආපහු නැවත වරක ඒගොල්ලන්ගේ පරණ ජීවිතයට ගමන් කරනවා මේ ක්ලියෝපා කපල් එක. ඉතින් ඒගොල්ලෝ යනකොට ඒගොල්ලෝ කතා කරගෙන යනවා. ඉතින් සියරම ඉවරයි. ඔක්කොම දැන් ඉවරයි. අපි දැන් පරණ විදියට ඉතින් උත්සාහ කරනවා අපි පුළුවන් තරම අපි මොන හරි කරගෙන ඉස්සරහට යන්න. ඉතින් කීනේ ඔක්කොම නැති කරලා ඒගොල්ලෝ යනවා. ඉතින් අපි අපේ ජීවිතේට එහෙම තමයි. ලොකු බලාපොරොත්තුවත් එක්ක ලොකු ආශාවත් එක්ක කීනේ ඔක්කොම තියාගෙන තමයි අපි දේවල් පටන් ගන්නේ. නමුත් එක දේවල් අපේ ජීවිතයේ මැද අපි මුණ දෙනවා. ඊට පස්සේ සේරම නැති කරලා අපි මොහොතක් අපි තැනකට එනවා ඔක්කොම ඉවරයි කියන. ඉතින් ප්‍රේමවන්තයනි ජීවමාන ස්වාමීන් වහන්සේ අත්හැරියේ නැහැ. ඉතින් එතන ගිය මේ කට්ටිය ගැන අපි කොහෙවත් අපිට සඳහන් වෙලා නැහැ. ඉතින් පාවුලුතුමා, පේදුරුතුමා ඒ වගේ අය නම් ඉතින් ඒගොල්ලෝ විශේෂ කට්ටිය. නමුත් ක්ලියෝපා කියලා කියන ඉතින් සාමාන්‍ය ඔච්චර ලොකු පවුලක් නෙමෙයි, සාමාන්‍ය කට්ටිය. ඉතින් මේ ස්වාමීන් වහන්සේට ඒගොල්ලෝ වැදගත්. ඉතින් මේ ජීවමාන ස්වාමීන් වහන්සේ ඒගොල්ලොත් එක්ක කතා කරගෙන ගිහිල්ලා ඒගොල්ලන් ගෙදරට ගියාම ඒගොල්ලෝ ඒ යාඥාව දැනගෙනද නොදැනගෙනද
දන්නේ නැහැ. නමුත් කියනවා අඬ ගන්නවා. ස්වාමීනි වහන්සේ අපිත් එක්ක ඉන්න කියලා. අපි ගෙදර ගිය ඇතුළට එන්න. එක හේතුව තමයි පස්සේ අපි විතර සඳහන් වෙලා තියෙනවා පස්සේ කියන මොකද ඔයත් ඒ කතා කරනකොට ඔයත් එක්ක ඉන්නකොට අපිට වෙන හැඟීමක්. ඔබ අප සමග ඉන්නකොට අපිට මතක් වෙනවා ඒ ජේසුස් වහන්සේත් එක්ක හිටපු ඒ අත්දැකීම අපිට නැවත වරක් අපිට මේ බලාපොරොත්තුව ඒ හීනේ අපිට නැවත වරක් අපිට පේන්න පටන් ගන්නවා. දැන් රැ වෙලා තියෙන්නේ. අපේ ජීවිතේ එහෙම තමයි දැන් සේරම නැති කරලා ඔක්කොම කඩලා ඉඳලා ඉස්සරහට යන්න බැහැ කියලා ඉන්න මොහොතේ ඔබ වහන්සේ අපි අල්ල ගන්නවා කියලා පොඩි කතාන්දරයක් කියලා දෙක ඉන්න මේ ඇත්ත සිදුවීමක්. කෙනෙක් පල්ලියට ආවා. ඉතින් මේක පාරම්පරික මේ පරම්පරාවෙම මේ කතෝලික පල්ලියක්. ඉතින් දැන් මේ කට්ටිය එයාව දැකලා දැන් එක ඉරිදා පූජාවට ඇවිල්ලා ඊට පස්සේ ඊළඟ ඉරිදාත් ආවා. ඉතින් මේ කට්ටිය මේ පල්ලිය කට්ටිය ඉතින් එයා දෙක කතා කරලා පටන් ගත්තා. ඒගොල්ලෝ ඇහුවා දැන් ඔයා කවුද මේ පල්ලියට එන්නේ? ඔයාගේ දැනුම ගැන පොඩ්ඩක් අපි සෝදිසි කරලා බලමු කියලා පොඩි ප්‍රශ්න අහන්න පටන් ගත්තා. මේ ජේසුස් වහන්සේගේ ශ්‍රාවකයෝ කී දෙනෙක් උන්වහන්සේ කරපු ප්‍රාර්ථනාරය කරලා ගන්නවාද? මේ බයිබල් පාඨය කියලා දන්නවාද? ඒක නිකන් අමාරු ප්‍රශ්න. ඉතින් මේ මිනිහාට ඒව දන්නේ නැහැ. එච්චර ඉගෙනගත්ත කෙනෙක් නෙමෙයි. ඉතින් යා කිව්වා ඔයගොල්ලෝ අහන ප්‍රශ්න වැදගත් ප්‍රශ්න තමයි. නමුත් මට ඒවලට උත්තර නැහැ. නමුත් දැන් මගේ ජීවිතය මේ ජීවමාන මේ දවසක් මම මේ පල්ලිය පාස් වෙලා යනකොට යාගේ අත්දැකීම යා කිව්වා පල්ලිය සම්ප්‍රසාද වහන්සේත් එක්ක වෙච්ච අත්දැකීම තමයි. එයා කිව්වා එයා එතකන් වැඩකට ගිහිලා නැහැ. උදේ ඉඳලා හවස වෙනකම් බොනවා. පව් යාගේ භාර්යාව බොහොම අමාරුවෙන් මොන හරි හම්බ කරගෙන යන සල්ලි බලාගෙන ඉඳලා නිකන් හොරක කරගෙන ගිහිල්ලා ඒක වියදම් කරනවා. ගෙදරට එනකොට අල්ලපු කට්ටිය ගෙවල් වල ඉන්න කට්ටිය ඔකම ගේ වහනවා. ඒ තරම් රණ්ඩුවට තමයි. ඒ විතරක් නෙමෙයි මේ යාගේ දරුවන් පමණක් එයා ළඟට ඇවිල්ලා කතා කරලා නැහැ. හිතේ සැනසීමක් නැහැ. සමාදානයක් නැහැ, ප්‍රීතියක් නැහැ. ඉතින් එයා කල්පනා කරගෙන හිටියාලු එයාගේ ජීවිතේ නැති කරන්න කියලා. ඉතින් එයා ඕමම බීලා තමයි ඕම පල්ලි ඉස්සරහා යනකොට එදා මේ පල්ලිය ඇතුලේ මේ ජීවමාන ස්වාමීන් වහන්සේ වැඩම කරලා ඒ පල්ලියේ තිබිලා තියෙනවා. ඒව දැකලා ඒ එක ස්පර්ශය එයාගේ ජීවිතය වෙනස් වුණා. එයා කිව්වා ඔයගොල්ලෝ අහන ප්‍රශ්න මම දන්නේ නැහැ. නමුත් එකක් මට කියන්න පුළුවන්. මෙතන ඉන්න මේ ජේසුස් වහන්සේ මගේ ජීවිතය වෙනස් කරපු කෙනෙක්. මට දැන් බොන්න කියලා ඒ හැඟීමක් නැහැ. ඒ ආසාව නැහැ. මගේ ජීවිතය සම්පූර්ණ වෙනස් වෙලා. දැන් මම පොඩි වැඩක් කරනවා, වැඩකට යනවා. ඒක විතරක් නෙමෙයි ඒ සල්ලි අරගෙන මම ගෙදරට ඇවිල්ලා ඔය ගෙදර ආයෙත් එක බෙදා ගන්නවා. මගේ දරුවෝ මේ අල්ලපුවත් ඉනල්ලපු ගෙවල් කට්ටිය ඔක්කොම ඇවිල්ලා මාත් එක්ක සන්තෝෂයෙන් කතා බහ කරනවා. දැන් මගේ ජීවිතය තුළින් ඒක ලොකු වෙනසක්, ලොකු සතුටක් තියෙනවා. එහින්දා මම අදහන මේ ස්වාමීන් වහන්සේ නිකන් සාමාන්‍ය කෙනෙක් නෙමෙයි, ජීවමාන ස්වාමීන් වහන්සේ කියලා කිව්වා. අපි ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි, අපි සමහර විට අපිට ගොඩක් දේවල් අපි දන්නවා. මේ දැන් මේම කියනකොට මේ ආගම ගැන, බයිබලය ගැන ඉගෙන ගන්න ඕනේ නැහැ කියලා ඒක නෙමෙයි තේරුම. අපි ගොඩක් දේවල් කරනවා. නමුත් උන්වහන්සේව පෞද්ගලිකව අත්දැකලා තියෙනවද කියලා උන්වහන්සේ අල්ලගෙන අපි ජීවත් වෙන්නට අපි පුරුදු වෙන්න ඕනේ. ඒකට හේතුව ඒ උන්වහන්සේ ජීවමානයි. එදා ප්‍රේමවන්තයනි අපි අපගේ ජීවිත උන්වහන්සේට බාර දෙනවා. අපි ඉන්න විදියට එන්න කියලා උන්වහන්සේ කියනවා. අපි කැඩිලා ඉඳලා අපි ඉන්න අපේ ජීවිතය උන්වහන්සේට බාර දීලා ස්වාමීනි අපේ ගේ ඇතුළට අපේ ජීවිතය ඇතුළට ඔබ වහන්සේ ඇතුළට එන්න කියලා අපි අහමු, ඉල්ලමු. පියාණන්ගේද පුත්‍රයාණන්ගේද
சுதந்திரங்கள். ஆமென். ஆமென்.